ஒழுங்கா வேலை செய்யல வேலையை விட்டு துரத்திடுவேன், ஜாக்கிரதை. அப்ப நான் அப்பாயிண்டடா? எனக்கு மட்டும் வேலையை கத்து கொடுத்து பாரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. வெல்கம் டு கறிக்கடை. கை கொடு, கமான். அண்ணா நீங்க அன்புடன் வருக. ராம், முதல்ல நம்ம கறிக்கடையோட ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ரூல் நம்பர் 1, இங்க கறிக்கடையில எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணும். இங்க யார் லேபரும் கிடையாது, யாரும் ஓனரும் கிடையாது. இங்க நம்ம ஆப் மூலியமாவும் மீட் செல் பண்றோம், ஷாப் மூலியமாவும் மீட் செல் பண்றோம். இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு 50,000 பேரை குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சிருக்கோம். இந்த 50,000 பேரு 5 கோடியா மாறணும். இந்தியா ஃபுல்லா எல்லாரோட மொபைல்லையும் நம்ம கறிக்கடை ஆப் இருக்கணும். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம சர்வீஸ் ஏரியா சிட்டி மட்டும்தான், ஈசிஆர்ல இருந்து அம்பத்தூர் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் அவைலபிள் கிடையாது. ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சுன்னா அது ஆப்போட டேஷ்போர்ட்ல பிளேஸ் ஆகும். அதை நம்ம மொபைல்ல இருந்து கூட பாத்துக்கலாம். லோக்கல்ல நம்ம கூட டைஅப்ல இருக்கிற கறிக்கடை பார்ட்னர்ஸ்க்கு நம்ம அதை இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவைலபிள் இருக்க டெலிவரி பர்சன்ஸ் போய் நம்ம கறிக்கடையோட ஃப்ரெஷ் மீட்டை டெலிவரி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் டைம் 90 மினிட்ஸ். அதுக்குள்ள மொத்த ப்ராசஸும் நடந்திருக்கணும். எக்ஸ்க்ளூசிவா ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸும் இருக்கு. அப்புறம் நம்ம ஒர்க்கிங் டைம் மார்னிங் 7:30 AM இருந்து ஈவினிங் 7 PM வரைக்கும் தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக். நம்ம டெலிவரி பண்ற ஒவ்வொரு கஸ்டமர் கிட்ட இருந்தும் ஃபீட்பேக் வாங்குறது மஸ்ட். அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம தப்ப திருத்துறதுக்கும் வளர்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுதா? புரியுது புரியுது, நல்லா புரியுது. ஃபர்ஸ்ட் என்னோட ஒர்க் என்ன? நீ டெலிவரி பாத்துக்கோ, அன்பண்ண கடையை பாத்துக்கிட்டோம், நான் ஆர்டர்ஸை பாத்துக்கிறேன். சரியா? டபுள் ஓகே. நான் களத்துல இறங்கிட்டேன்ல, இதுக்கப்புறம் பாரு, ஒரே மாசத்துல காசு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும். சீ, வேலையை பாட்டா ஆள பாரு. டமால் நடிச்சிட்ட. இங்க உட்காந்துக்கோ. டேஷ்போர்ட்ல ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா சொல்லு, சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். உன் இன்ஸ்பிரேஷன் ரத்தன் டாட்டாவா? ஆமா. ஏன்? மற்ற பிசினஸ் மேனுக்கும் ரத்தன் டாட்டாக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. மற்ற பிசினஸ் மேன்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா லாபம் சம்பாதிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா ரத்தன் டாட்டா கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்காகவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. சரி சரி, ஏதாவது பேசி ஓபி அடிக்காம வேலையை பாரு. ஆல் தி பெஸ்ட். Thank you. இன்னைக்கு பாரு என்னோட வியாபார யுத்திய. ரத்தன் டாட்டா, இதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு போட்டியா இந்த ராம் வருவான். வாங்க ப்ரோ, என்ன வேணும்? செவரொட்டி வேணும், இருக்குங்களா? ஐயோ சாரி ப்ரோ, செவரொட்டி இல்ல. என்னங்க இது, எந்த கறி கடையிலுமே செவரொட்டி கிடைக்க மாட்டேங்குது. இப்படி கிடைக்காத பொருளை ஏன் இந்த டாக்டர்லாம் வாங்கி சாப்பிட சொல்றாங்கன்னே தெரியல. அண்ணா, உங்களுக்கு செவரொட்டி தானே வேணும்? ஆமா. கவலையே படாதீங்க, நீங்க கறிக்கடை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது எப்படி சாப்பிட இல்லாத பொருள் ஆப்பிள் மட்டும் கிடைக்கும்? அண்ணே, நம்ம கறிக்கடை ஆப்ல எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு செவரொட்டி வேணும்னா நம்ம கறிக்கடை ஆப்ல முன்கூட்டியே புக் பண்ணிருங்க. அவ்வளவுதான். நீங்க எப்ப வேணும்னு புக் பண்ணீங்களோ அப்ப செவரொட்டி உங்க வீடு தேடி வரும். ஃப்ரெஷ்ஷா வருமா? ஆப்பிள் ஆர்டர் பண்ணா ஃப்ரிட்ஜில் உள்ள கறியை தானே எடுத்து கொடுப்பீங்க, அது எப்படி ஃப்ரெஷ் மீட் ஆகும்? அண்ணா, அந்த கவலையே உங்களுக்கு தேவையில்லை. நம்ம கறிக்கடை ஆப்ல எல்லா மீட்டுமே நீங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்க கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான மீட் மட்டும் தான் நம்ம கறிக்கடை ஆப்ல இருந்து கிடைக்கும். மீட் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரிம்மா, அப்ப நான் செவரொட்டி வாங்கும் போது 1 கிலோ ஆட்டுக்கறியும் சேர்த்து ஆர்டர் போடுறேன். நீங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுத்துருங்க, சரியா? சரிங்கண்ணா. எங்கண்ணா போறீங்க? ஆர்டர் பண்ணணும்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும்ல. ஆமா, அது எப்படி பண்றது? உடனே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் கறிக்கடை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுலயே செவரொட்டியோட அவைலபிலிட்டியை நீங்க ஈஸியா செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்மா. என்ன பண்றான்? ஐயோ, இவனெல்லாம் வச்சுட்டு. ராம் ராம், இவனை தண்ணி ஊத்துனதா சரிப்பட்டு வருவான். லேப் போயிரும். ராம், எந்திரா ராம். ஆர்டர் ஆர்டர், எத்தனை ஆர்டர்? என்னவா முறைக்கிறா? கனவா? ஐயோ, என்னடி இன்னைக்கு ஒரு ஆர்டர் கூட வரல? ஒருவேளை நான் சேர்ந்த ராசி சரியில்லையோ? சி, இதெல்லாமா நம்புவ? சரி, ஓ ராசி தான் சரியில்லை, ஏ ராசி நல்லா தானே இருக்கு. அப்புறம் ஏன் ஒரு ஆர்டர் கூட வரல? இல்ல
இல்லடி இந்த ஆமை பூந்த இடம் விளங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, இவனா அது மாதிரி நம்ம கறிக்கடைக்கு எதுவும் ஆக போகுது. ஏய் லூசு, நெகட்டிவா பேசாத சரியா? இங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு இங்க இருக்கவே இருக்காத. இன்னைக்கு அமாவாசை கிருத்திகன்னு ஏதாவது விறந்த நாளா இருந்திருக்கலாம், அதனாலதான் ஒரு ஆறு கூட வராம இருந்திருக்கு. அட ஆமா தங்கச்சி, இன்னைக்கு அம்மாவாசை நைட்டு தான் முடியுது, அதான் இன்னைக்கு எந்த ஆர்டரும் வரல. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. நான் சொன்னேன்ல, இது பிசினஸ். இதுல அதிகமா வந்தாலும் நீ பொறுப்பு இல்ல, கம்மியா வந்தாலும் நீ பொறுப்பு இல்ல, புரியுதா? தங்கச்சி ஆர்டர் வந்துருச்சு. ம், எங்க எங்க? எந்த ஏரியா? அமைஞ்சிக்கரை. அமைஞ்சிக்கரையா? அமைஞ்சிக்கரையில நம்ம டெலிவரி ஏஜென்ட் அவைலபிளான்னு பாருங்கண்ணா. இருமா. ஐயையோ, டெலிவரி யாரும் இல்லம்மா, நம்ம தான் போய் கொடுக்கணும். சரிண்ணா, நீங்க ஆர்டர் பேக் பண்ணிடுங்க, ராம் போவான். ஓகேம்மா, நானா? டபுள் ஓகே. எஸ். நான் என்ன பண்ணணும் சொல்லு. ஹெல்மெட் எடுத்துக்கோ, லைசென்ஸ், ஆர்சி புக் எல்லாமே எடுத்துக்கோ. இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி. சொதப்பாத, பக்காவா பண்ணிடு. ஷூர், கண்டிப்பா. என்ன பண்ணணும்? அங்க இருக்கு. தங்கச்சி ஆர்டர் ரெடி. வாங்கிக்கோ ராம். கொடுங்கண்ணே. ஆல் தி பெஸ்ட். 45 மினிட்ஸ் இருக்கு, பொறுமையாவே போ. ஓகே, பை. ம். என்ன? இல்ல, டைம் ஆச்சு, எப்படியும் கடையை சாத்த தான் போற. நீயும் கூட வந்தீனா அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிடலாம்ல. ராம், தெளிவா இருக்கா ப்ரோ, தங்கச்சி என்ன சொல்லியிருக்கு? தொழில் வேற, லவ் வேற. உங்க லவ்ஸ் எல்லாம் இங்க காட்டக்கூடாது. அட ப்ரோ, உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவ சரியான கஞ்ச பிஸ்னாரி. அப்ப கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பிங்க் பஸ்ல தான் வருவா. பஸ் கூட்டத்துல அலைஞ்சிருந்து வர்றதுக்கு நான் வீட்டை ட்ராப் பண்ணுன்னு சொல்றேன், அதான். ப்ரோ சொல்றது நியாயமா தான் இருக்கு. தங்கச்சி நீ கிளம்பு, கடையை நான் பாத்துக்கிறேன். என்னென்ன எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? கரெக்டா பாயிண்ட் பிடிக்கிறா. வேணானா விடுப்பா, உன் பஸ் காசை செலவு மிச்சப்படுத்தலான்னு பார்த்தேன். சரி, நான் கிளம்புறேன், பாய். பிங்க் பஸ்ஸுக்கு ஏதுரா காசு? அது அலைச்சல சொன்னேன். ஓ, இரு ராம், நானும் வரேன். சூப்பர் சூப்பர், கமான் கமான், வா வா வா. அண்ணா, கடையை க்ளோஸ் பண்ணிடு. சரி சரி. இங்கே தான் லொக்கேஷன் நினைக்கிறேன், செகண்ட் ஃப்ளோர்னு போட்டிருக்கு. நான் போயிட்டு வரேன், நீ பார்த்துக்கோ. ராம், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கஸ்டமர் தான் நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே. எக்காரணத்து கொண்டும் கஸ்டமரை பகச்சுக்கவே பகச்சுக்க கூடாது. அப்படி மட்டும் நம்ம பகச்சுக்கிட்டோம், அப்புறம் அவங்க நம்மள கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. இது ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன்னா, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஆப்ல ஆர்டர் கொடுக்குறவங்க. கம்பெனி சார்பா அவங்கள நேர்ல மீட் பண்றது டெலிவரி பர்சன்ஸ் மட்டும்தான். அந்த டெலிவரி பர்சன்ஸ் மட்டும் சரியில்லைன்னா கஸ்டமர்ஸ் கம்பெனி சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. சரிடி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? இதோ பாரு, இந்த மாதிரி தான் கோவமே படக்கூடாது. நம்மள யார் என்ன சொன்னாலும் மூஞ்சிய சாந்தமா வச்சுக்கணும். கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு டைம் தான் காலிங் பெல் அடிக்கணும். அவங்க உன்னை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சாலும் அதை கண்டுக்காம அவங்க வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது, ஹலோ மேம், யுவர் ஆர்டர் இஸ் ஹியர், தேங்க்யூ ஃபார் சூசிங் கறிக்கடை, கைண்ட்லி கிவ் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் ஃபார் அவர் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவ? ஏய், ஒரு டைம் தான் அடிக்கணும். ஹலோ மேம், யுவர் ஆர்டர் இஸ் ஹியர், தேங்க்ஸ் ஃபார் சூசிங் கறிக்கடை, கைண்ட்லி ஷேர் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் ஃபார் அவர் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். சுத்தம். ஏய் இடியட், இப்படியா கத்துவ? உள்ள குழந்தை தூங்கிட்டு இருக்கு, குடு. மேம், ஃபீட்பேக். ஐயோ, ஐயோ பாவம். அந்த ஆன்ட்டி டோர் க்ளோஸ் பண்ண சவுண்ட்ல தான் அந்த குழந்தை எந்திரிச்சிருக்கும். சரி விடுடா, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையாவே ஹலோ சொல்லியிருக்கலாம். சோ ஸ்வீட். சரி,
உனக்கு இங்கே சாப்பிட்டா ஓகே தானே இல்லை வேறு ஏதாவது ஹோட்டல் போகலாமா? ஏன் இந்த ஹோட்டலுக்கு என்ன குறை? நம்ம சம்பாதிக்கிற சம்பாதித்துக்கலாம் இந்த மாதிரி ஹோட்டல் தான் செட் ஆகும். சரி, என்ன சாப்பிட்ற? 4 இட்லி, அப்புறம் வயிற்றுல கொஞ்சம் இடம் இருந்தா ஒரு ரோஸ் மில்க். வாங்கிட்டு வரேன். அண்ணே 2 பிளேட் இட்லி. தரேண்ணா. இந்தாங்கண்ணா. பிளேட் இட்லி. அண்ணா தண்ணிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சாப்பிடு. ராம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? ஆனால் உண்மையை மட்டும் தான் சொல்லணும். கேளு. நான் சுமாராக தானே இருக்கேன், உண்மையை மட்டும் சொல்லு. அதில் என்ன சந்தேகம்? சுமாராக தான் இருக்க. ஓ, எனக்கும் உனக்கும் மேட்சே இல்லைல்ல. ஏணி வச்சா கூட எட்டாது. ஓஹோ, அப்புறம் என்ன நீ என்ன லவ் பண்ற? பதில சொல்லுறான். எனக்கு இந்த கேள்விக்கு ரொம்ப நாளா பதில் தெரிஞ்சுக்கணும் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உனக்கும் எனக்கும் மேட்சே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் நீ மட்டும் ஏன் என் பின்னால சுத்தி சுத்தி வந்த? இது தண்ணி குறி. குடு. ஒழுங்கா பதில் சொல்லுறான். இந்த சுமார் முஞ்சிய உனக்கு ஏன் பிடிச்சது? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மறுபடியும் கேக்குறா. நான் உன் முகத்தை பார்த்து லவ் பண்ணல, உன் மனசை பார்த்து தான். நீ ஒன்றும் அவ்வளோ சுமாராலாம் இல்லை. என் கண்ணுக்கு நீ அழகாக தான் தெரியுற. நீயே உன்னை சுமாராக நினச்சிட்டு இருக்க. ஓ, அண்ணா எவ்வளோ ஆச்சு? 90 ஆச்சுண்ணா. காசு இல்லையே. இங்கே வச்சோமே, என்ன பண்ணலாம்? டேய், காசு கொடுத்தாச்சு, வா போலாம். பே பண்ணிட்டியா? பண்ணிட்டேன், வாடா. இவ்வளோ விட இந்த உலகத்தில் என்னை யார் புரிஞ்சுப்பா? சே, வாய்ப்பே இல்லை. கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவ என்ன தான் கழுவி ஊற்றினாலும் ஒரு சில இடங்களில் விட்டே கொடுக்க மாட்டான். அதுதான் என்னோட சுதா. ஐ லவ் ஹர். ஐ லவ் யூ சுதா. ஐயோ ஐயோ வலிக்குதே. என் காலு. ஐயோ. என்னாச்சு? ஏ பாத்து. ஐயோ, கை கொடு. பார்த்து சுதா. ஏய், உனக்கு எதுவும் ஆள இல்ல? எனக்கு எதுவும் ஆகலராம். உனக்கு எதுவும் ஆயிடுச்சா? அடி ஏதோ பட்டுச்சா? எனக்கு எதுவும் ஆள. ஆர் யூ ஓகே? நம்ம ஹாஸ்பிடல் போலாமா? ஹாஸ்பிடல்லாம் ஒண்ணு வேண்டாம். வண்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு பாரு. வண்டி தான் முக்கியமா? அது கிடக்குது. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. ஒழுங்கா பார்த்து வர மாட்டியா? நான் பார்த்து தாண்டி வந்தேன். அந்த ஆள் தான் குறுக்க வந்தான். எந்த ஆளு? நம்ம இடிச்ச வண்டி எங்க? தோ. என்னாச்சு ராம்? இருடி பாப்போம். ராம், எனக்கு பயமா இருக்கு. நம்ம பேசாம அப்படியே விட்டு ஓடிடலாமா? இருடி, பயப்படாத, நான் இருக்கேன்ல, பேசாம இரு. ராம், இல்ல வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஏய், நான் தான் சொல்றேன்ல, பேசாம இரு. சார் சார் சார். என்னாச்சு? மூச்சு பேச்சே இல்லாம இருக்காரு.